நல்லா இருந்ததுல. மரியோ டி மிராண்டா. So handcraft photos from Germany, 1979. So handcraft photos, raw of apartments, Macau. கம்மிங் ஆஃப் த போர்ச்சுகீஸ். அப்போது போர்ச்சுகீஸ் வந்து கோவா வரும்போது அது ஒரு ஹேண்ட்கிராஃப்ட் ஃபோட்டோவாக வந்து இங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த டேமன் நோசோவா செனராடோஸ் ரெமிடியோஸ் மிஸ்சிலீனியா. Old Paris. Portugal, the view of the St. George with castle of the top at the top. The old Paris. எல்லாமே ஹேண்ட் ஸ்கெட்சு ஃபோட்டோஸ் ஒன்லி. ஸோ நீங்கள் பார்த்துருந்தா தெரியுதா, கோவாவோட ஒரு ஹேண்ட் ஸ்கெட்சு ஃபோட்டோ. Holiday in Goa, one times. Candlelight procession in 1987. So, okay. கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நடந்து போ, இங்க பாரு, அப்படியே திரும்பி பாரு. ஸோ நம்ம அந்த ஃபோட்டோட டாப்புக்கு வந்திருக்கோம். நல்லா இருக்குல்ல? ஆங்கரிங்க? எஸ் ப்ளீஸ். அப்போ நீங்கள் இதை தான் நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். வியூ பிஃபோர் ரிஸ்டோரேஷன். இது வந்து ஒரு அதாவது பாழடைஞ்சு இருக்கும்போது அதுக்கப்புறம் அதை ரீஸ்டோர் பண்ணும்போது பாழடைஞ்சு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ, ரீஸ்டோர் பண்ண பிறகு எடுத்த ஃபோட்டோ. 2007 அப்புறம் தான் அதை ரீஸ்டோரேஷனே பண்ணியிருக்காங்க. அது முன்ன இது வந்து ரொம்ப பாழடைஞ்ச பில்டிங்காக தான் இருந்திருக்கு. ஓகே. இந்த பில்டிங்ல வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பராமரிப்பு இல்லாத ஒரு இடமா இருந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த மாதிரி நமக்கு க்ளீன் பண்ணி இது ஒரு டூரிங் ஸ்பாட்டாக மாற்றிருக்காங்க. டூரிங் ஸ்பாட்டாக மாற்றி அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பர் ஹெட்டுக்கு 50 rupees நம்ம வந்து சார்ஜ் பண்ணி மேலே வந்துருக்கோம். இது வந்து மெயின்டெனன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறது. ஸோ இட்ஸ் a healthy one. View from across the river. ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், அதோ தெரியுது பாருங்கள். ஸோ அதுதான் அந்த பிரிட்ஜு. ஸோ அந்த லாஸ்ட், எஸ், அதுதான் அந்த ஓல்டு பேஞ்சியம். அந்த ஜூம் பண்ணி காட்டுங்க, அப்படியே அந்த இடத்த காட்டுங்க. அதுக்கப்புறமா பழைய கோவா. இதுதான் பழைய கோவா. புது கோவா இதுதான் பழைய. நோ ஓல்டு பேஞ்சியம். தட் மீன்ஸ் தே ஆர் மென்ஷனிங் திஸ் இஸ் த ஓல்டு ஒன். கரெக்ட். பட் இந்த வியூ தெரியுதுங்களா? இந்த மலை, இந்த இடம், இது முன்னாடி கோவா இந்த மாதிரி இருந்தது. அது கூட ஹேண்ட் ஸ்கெட்ச் ஃபோட்டோ தான். அது இது உண்மையா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து ஹேண்ட் ஸ்கெட்ச் தான். நீங்களே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நடுவில் ஆத்தையே காணோம். சரி, நம்ம இந்த கோட்டை செவரோட பாதுகாப்பு சோதனை பற்றி நம்ம போய் பார்க்கலாம். இப்போ ஓகே, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வராண்டா இருக்கு, நடந்து போற வழி. ஓகே. இந்த பேசேஜ் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்ம காவலாளிங்கெல்லாம் நின்று பார்க்கலாம், யாராவது வராங்க, எதிரிகள் வராங்களா இல்லையான்னு பார்க்க. இப்போ நீங்கள் கண்ணாடி போட்டால் தான் தெரியுது உங்களுக்கு. ஆமாம். ஓகே, ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லென்த்தி பேசேஜ். இது எல்லாமே வார்க்காக தான் ரெடி பண்ணுறது. இல்லை, ரொம்ப தூரம் போய் பேசுனீங்கன்னா ஆக்சுவலாக ஆடியோ வராது. ஓகே. இந்த ஆயுதங்கள்லாம் வந்து எடுத்துட்டு போய் அந்த
அங்க வைக்கிறதுக்காக பீரங்கி எல்லாமே உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து பார்க்கலாம் வாங்க. அது இப்போ அழியாம இருக்கா, அதாவது துருப்பிடிக்காம? அந்த காலத்துல செஞ்ச ஒரு இரும்பு அது வந்து அவ்வளவு சீக்கிரம் துருப்பிடிக்காது. இப்போ அது வெறும் இல்ல நான் என்ன கேட்க வரேன்னா, அந்த பீரிங் வந்து வெறும் இரும்பால மட்டும் தான் செஞ்சிருப்பாங்களா இல்ல வேற எதனா பொருட்கள் ஆட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நமக்கு தெரிஞ்ச வரையும் அது இரும்பால தான் செஞ்சிருப்பாங்க. ஒன்லி ஸ்டீல். அதனால தான் அது வந்து இன்னும் உறுதியாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கு. நீங்க வந்து பார்க்கலாம் அதோட கலர்ல இருந்து எல்லாமே அதோட இது அப்படியே தான் இருக்கு. இப்போ இந்த கல்லாம் வந்து கடல்ல இருந்து வெட்டி எடுத்து பதிச்சதா சொல்றாங்க. நம்ம இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துல கடல் பாறைலாம் பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த பவள பாறைங்க, அந்த பாறைங்களை கட் பண்ணி எடுத்துன்னு வந்து கட்டுற இதுதான் இந்த கல்லு. இந்த இது வந்து பல வருஷங்க பல நூற்றாண்டுகளா கடல்லே தண்ணியில அரிச்சு அது வந்து உறுதியான கல்லு. அதனால இது எடுத்துன்னு வந்து இப்போ இது கடல் பக்கத்துல இருந்தாலும் இந்த கல்லு வந்து அரிக்காம அப்படியே இருக்குதுன்னு சொல்ல வரீங்க? ஆமா, ஏன்னா ஏற்கனவே அது உப்பு தண்ணியில இருந்து உருவான கல்லு தான். ஓகே, அதனால அது பாதுகாப்பா உருவாகலப்பா. இங்க பாருங்க, ஆக்சுவலா 4 பீரங்கி இருக்கு. 1 2 3 4. ஒரு பீரங்கி பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு படு மோசமான நிலையில இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த கடல் காத்துல கூட துருப்பிடிக்காம அளவுக்கு ஒரு இரும்புனா இதோட பியூரிட்டி எவ்வளவு இருக்கு பாருங்க. கண்டிப்பா இது அதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இதோட வெயிட் கண்டிப்பாக ஒரு 200 டன்னாவது இருக்கும். 200 டன் ஜி? ஆக்சுவலா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு டன்ன்றது 1000 kgs. நீங்க வந்து 2000 kgs இருக்குன்றீங்க. கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் ஒரு 10 to 12 பீப்புள்ஸால இதை வந்து தூக்க முடியும். ஸோ அப்போனா கொஞ்சம் சாஞ்சி இருக்கு, கொஞ்சம் தூக்கி பாருங்க வாங்க. இல்லை, நான் சொல்றது 10 to 15 பீப்புள்ஸ். நீங்கள் நம்ம இருக்கிறதே 6 பேர் தான். ஆமா, திக்னஸே 6 அடி இருக்கு. 50 டன் குறைஞ்சபட்சம் இருக்கும். இதுவே 100 டன்னா இருக்கும். தலை இருக்காரு பாலையா, அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னாக்க இந்த கை இப்படி இங்கப்பா இது பாருங்க, இது போய் ஒரு 100 டன்னு 50 டன்னுன்றாங்க. ஆக்சுவலாக என்னால் வந்து அதை யூகிக்கவே முடியல. ஸோ தெரியல. ஆக்சுவலாக இதில் தான் நம்ம அந்த குண்டு போட்டு மருந்து கிணிச்சு அதுக்கப்புறம் குண்டு போட்டு இதை வந்து ஃபயர் பண்ணியிருப்பாங்க. எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்க. இப்போ வந்து அது வந்து உங்களுக்கு வந்து குண்டோ போடுவாங்க. ஓகே, இது வந்து திரி ஏத்துற இடம். ஆமா, திரி வந்து நமக்கு இங்க பாருங்க அதாவது 31/2/21 வருஷம் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ 1921 வாய்ப்பு இருக்காதுன்றீங்களா? இது வந்து பாருங்க, இது வந்து ஆக்சுவலா பிரிட்டிஷோட அந்த இது இங்கிலாந்து, ஆமா, இங்கிலாந்து குயினோட கிரவுன். எஸ். ஸோ இது வந்து பிரிட்டிஷ்காரன் தூக்கிட்டு வந்து வச்சது தான். இது கண்டிப்பா இந்த கோட்டையே பிரிட்டிஷ்காரங்க தான். வாங்க. ஓகே, இது நீங்க யாருன்னு நினைச்சீங்க? இப்போ வந்து ஆக்சுவலா ஒருத்தருக்கு பீரங்கி வந்து பின்னாடி டமால்னு குண்டு அதை ஃபயர் பண்ணீங்கன்னா எங்க அடிக்கும்னு யோசிக்கிறீங்க? எங்க அடிக்கும்? ஏங்க இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். இங்க இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து இதுதான். ஓகே, இது உள்ள ஒரு ஆளு ஒரு மனிதன் வசதியா நிக்கிற இடமா இருக்கும். ஓகே, இங்க வந்து நின்னுட்டு தான் இருப்பாங்க. ஓகே, அந்த காலத்துல காவலாளிங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்க. இதுலயே நின்னு இதை பார்த்துட்டே இருக்கிறது தான் அவங்களோட வேலையே. ஓகே, இங்க வந்து பக்கத்துல எதிரி வந்தாலுமே இதுல இருந்து கரெக்டா அவங்களால பார்க்க முடியும். எந்த எதிரியும் அவங்கள வந்து நம்மள அட்டாக் பண்ண முடியாது. ஓகே, யாரனா அட்டாக் பண்ண வந்தா இங்க இருந்து நம்ம தகவல் சொல்ல முடியும், அவங்கள வாட்ச் பண்ண முடியும். அது பேர் தான் வாட்ச் டவர். ஓகே, கண்காணிப்பு அறை. கண்காணிப்பு அறை. ஓகே, என்னங்க டைம் காட்டாதுங்க. சாரி, நான் இப்போ வாட்ச் டவரை வந்து ஒரு க்ளோஸ் அப் உள்ள இருந்து பார்த்தா என்ன ஒரு இது ஒரு கழுகு பார்வையை நம்ம உள்ள இருந்து பார்த்துக்கலாம். கண்டிப்பா. ஸோ எல்லாமே தெரியுது. இந்த வழியா நம்ம கண்டிப்பா முன்னாடி பார்த்துருப்பாங்கன்றது இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஃபுல் வியூ தெரியுது. ஆனா உள்ள தலையெல்லாம் நம்ம நீட்டிலாம் பார்க்க முடியாது. நம்ம கேமரான்றதால நம்ம உள்ள கொண்டு போய் காட்டுறோம். ஆனால் உள்ள சேர்லாம் போட்டு உக்காந்து பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. அது ஒரு காவலாளி வந்து நின்று அதை வந்து யாருன்னா வராங்களா நெட்டி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பீரங்கிக்கு யாருன்னா ஆதரவு கொடுப்பீங்களா? இந்த வழி நேரா சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த வழி எல்லாமே வந்து எதிரிகளை அட்டாக் பண்றதுக்காக யூஸ் பண்ற இடங்க. ஓகே, இங்க இருந்து மறைஞ்சிக்கிட்டு இங்க வந்து எதிரி பண்ணுவாங்க. இவங்க இந்த ஸ்ட்ரக்சரை செட் பண்ணது பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாவும் கவர் பண்றதுக்காக தான். ஓகே, ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஆகாம அவங்களால சேஃபா அட்டாக் பண்ண முடியாது. ஆமா ஆமா. இது இந்த காலத்து பானை இல்ல, இது இந்த காலத்து பானை தான். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பிரிட்டிஷ் காலத்துல யூஸ் பண்ணி. ஏங்க பிரிட்டிஷ் இல்லைங்க, போர்ச்சுகீஸ். ஆக்சுவலா நம்ம வந்து தப்பா போர்ச்சுகீஸ்.
அப்ப அந்த சிம்பிள் வந்து போர்ச்சுகீஸ் சிம்பிள் தானே? உள்ள படிச்சே பாக்கலையா? படிச்சு பார்த்தனே போர்ச்சுகீஸ் வந்து வரும்போது. இங்க என்ன போடுறாங்க? ஃபர்ஸ்ட் வாஸ்கோ ட காமா இந்த இடத்துல. சரி வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிறேன். பிரிட்டிஷ் போர்ச்சுகீஸ் பிரிட்டிஷ் மாலுமி மிஸ்டர் பாபு அங்க இருக்காரு. என்னடா சட்டை இது? இங்க பாருங்க, இங்கேயும் வந்து பீரங்கிலாம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கோட்டையை சுத்தி பாதுகாக்கிறதுக்காக அங்கங்க அந்த கார்னர்ல வந்து பீரங்கி, அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸ், வாட்ச் டவர் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. மினியேச்சர்ல பாத்தீங்கல்ல, ஆமா 2 கூம்பு இருந்ததுல, ஆமா. இந்த ஏரியா தான். இது வந்து காட்டு பகுதி. ஓகே. எதிரிங்க வந்து அட்டாக் பண்ண வந்தா இந்த பகுதியில இருந்தா வரா மாதிரி இருக்கும். இல்ல இப்போ நம்ம இப்போ மோஸ்ட்லி நம்ம இப்போ முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இந்த கடல் வழியா தான் வந்து எதிரிகள் வந்து அவங்க வந்து அந்த கரையில ஏறி வருவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ஃப்ரண்ட் வழியா வரமாட்டாங்க, பேக் சைட்ல இருந்து அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. இந்த போக்குவரத்து வந்து கடல் வழி போக்குவரத்து தான் அதிகம். ஓகே. கடல் வழியா தான் வருவாங்க. இந்த பக்கம் இருக்கும்போது மரங்கள்லாம் மூடிடுச்சு இதுல. இல்லனா இந்த சைடுல இருந்து வராங்களா கப்பல இந்த அட்டாக் பண்றது அந்த பீரிங். இது வந்து இந்த சைடு இருந்து வராங்கன்னா அவங்க வந்து இல்ல இது வந்து இந்த சைடுல இருந்து வராங்கன்னா அவங்க வந்து தரை வழியா வரவங்க. அந்த அதாவது நீங்க சொல்றதெல்லாம் வந்து 1850 பீரியட்லாம் வந்து ஹெலிகாப்டர்லாம் வந்து தயாரிக்கல, அதாவது கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனா பறக்க வைக்கிறதுக்கு சத்து இல்ல. நோ என்ட்ரி போட்டிருக்காங்க. வந்துட்டேங்க. வீரர்கள்லாம் வந்து இளப்பாறை யூஸ் பண்ற தண்ணி குடம் இல்லைங்க, இதெல்லாம் வந்து லேட்டஸ்டா வந்த பானைங்க தான். இது பார்த்தாலே தெரியும். ஏங்க அந்த டிசைனை பார்த்தே நீங்க போர்ச்சுகீஸ் டிசைன் வேணா ஓல்டு டிசைனா இருக்கலாம், பட் அது லேட்டஸ்ட் பானை தான். பானையில சாராயம் காச்சுவாங்க. ஏங்க ஃபென்னி காய்ச்சுவாங்க, ஃபென்னி ஓரளவு முந்திரி சாராயம். முன்னாடியே இவ்வளவு கதை விடுறீங்க கோவால இருந்துட்டு. இல்ல ஒண்ணுமே தெரியாத கேமராவில பார்த்தாங்கன்னா அவன் நிலைமை என்ன வருது? இதெல்லாம் நான் எப்படி வாய்ஸ் ஓவர் பண்றது? கொஞ்சமாவது பார்த்து பண்ணுங்க. அமைதியா கேட்டீங்களா? எவ்வளவு ஏங்க நீங்க அவரோட போட்டோஸ் ரிகவர் பண்ணி கொடு. இப்போ நான் வந்து வீடியோ வந்து போயிட்டு இருக்கீங்க, ஏங்க இது வந்து தேவையில்லாத கண்டென்ட்லாம் உள்ள கொண்டு வரீங்க? பாபு என்ன பண்ணாலும் அதை நீங்க பண்ணிருக்கீங்க. என்ன கருது? பாபு என்ன போறாரு? இந்த போறோம். பாபு இது இறங்கி போயிடலாமா? அது எக்ஸிட் அது கிடையாதுங்க, மேலே தாங்க எக்ஸிட். வாங்க வெளியே இப்படி தாங்க போகணும், எக்ஸிட் வாங்க. ஸோ நம்ம இந்த கோட்டையை சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம இறங்க போகிறோம். நல்லா இருக்கா பாபு? எனி கமெண்ட்ஸ் அபவுட் திஸ் ஃபோர்ட்? எப்படி எதுக்காக இந்த ஃபோட்டோ கட்டியிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க? இப்போது செஞ்சி கோட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து அந்த அதாவது பயிர் பண்ண கலைஞ்சிங்க பொருட்கள்லாம் வந்து சேமிக்கிற கிடங்கு வச்சுருந்தாங்க. ராஜா வாழத்துக்கு அறைகள் இருந்தது, ராணி வாழத்துக்கு அறைகள் இருந்தது. பட் ஆனால் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஜெயில் ப்ளஸ் எதுவுமே ஒரு பொருட்கள் சேமிக்கிற அளவுக்கு எந்த ஒரு குடோன் இருந்த மாதிரி தெரியல. இயற்கை வளம் இங்கே வந்து மீன் வளம் மட்டும்தான் இருந்திருக்கும் பழைய காலத்தில். சொல்ல தெரியலனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. யூ கேன் ட்ரை. அதாவது எல்லாருமே வந்து சொல்ல தெரிஞ்சு வந்துடுறதில்ல. ஸோ நீங்கள் சொல்லலாம், சொல்லுங்கள். எல்லாருமே பிறக்கும்போது நேரு மாதிரி. ஆமா நம்மள மாதிரி 2-3 பாபு இதுதான் செந்தில். பாபு எனக்கு கூட பேசவே தெரியாது பாபு. இப்ப நேரு கத்து கொடுத்து நான் வந்து இப்ப பேச இது பொய், இது அப்பட்டமான பொய். இது அவனுக்கு அதாவது கார்த்தின்ற பேர் வச்சவங்களுக்கு பேச தெரியாதுன்னு சொன்னா அதுதான் அப்பட்டமான பொய்யே. இல்ல அவனுக்கே பேச தெரியல, அவனை பார்த்து நீ கத்துக்கிட்ட பாரு. இது எப்படி இருக்கு? கேமரா ஆஃப் பண்ணிட்டு சரி வாங்க. இப்போ ஓகே, இப்போ இந்த வானிலை சரியில்லாததால இப்போ நான் இங்கிருந்து விடைபெற்றிருக்கிறேன். ஆக்சுவலா நம்ம வந்து இப்போ கீழே இறங்கும்போது ஸ்டெப்ஸ் பார்த்து இறங்கணும். இது வந்து மினியேச்சர்ல நாங்க பாத்தீங்களா ஒரு லென்த்தான படிக்கிட்டு கீழே நம்ம கோட்டை வாசல் வழியா வராம பொதுமக்கள்லாம் வரதுக்காக வச்சிருந்த வழி இது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இல்ல பாத்துருந்தீங்கன்னா தெரியும். இதுவே அந்த சைடு ஒரு படிக்கட்டு இருக்கு, இந்த சைடு அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு படிக்கட்டு இருக்கு, இல்ல வழி இந்த இங்க ஒரு படிக்கட்டு வழி இருக்கு. பூரா பொய்யா சொல்லு. இது என்னன்னாக்கா ஃபியூச்சர்ல டூரிஸ்ட் பிளேஸ் ஆகும். அப்போ ஒரே வழியா போயிட்டு வந்து ஒரே வழியா வந்தா பக்கத்துல கஷ்டமா இருக்கும். அதனால 2 வழி அப்படியே கட்டிட்டாங்க. ஆனா இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து கிடையாது. ஏன்னா 12 ஸ்டெப்புக்கு மேல ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு லேண்டிங்கே கொடுக்கல இந்த ஸ்டெப். இல்ல அப்படி பாத்தீங்கன்னா அப்போ வந்து கடல் கனவுக்கு மட்டும் தான் அது. அந்த காலத்துல வந்து இப்பலாம் வந்து நீ வந்து டிஸ்கரேஜ் பண்ணி பேச கூடாதுடா. படி 2000 மேல ஏறி போனா அவர் வந்துறான். இதோட பாரம்பரியம். அந்த காலத்துல ஸ்ட்ரென்த்தா இருந்தாங்க, இந்த காலத்துல வீக்கா இருக்காங்கன்னு கேமரால சொல்றாரு.
பார்த்தீங்களா நேரு சின்னதாக ஒரு சிலுவை போட் லேண்டிங்கா? மேபி. பாறையில் எப்பவுமே போட் லேண்டிங் வராது. குட்டி போட்டுங்க வந்து ஏறுறதுக்காக. இல்லைங்க, இன்னும் வீடு மாதிரி இருக்கு இதெல்லாம். இல்லை இல்லை இல்லை, வீடுலாம் இல்லை. வாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க. Let us explore further. Come on. இங்க பாத்தீங்களா அந்த பிக்காடி அது சொல்லி ஏமாத்துறோம். சரியா? யாரோ லெஃப்ட் சைடு. கோவால அந்த கேசினோஸ். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து நீங்க நிறைய க்ரூஸ் அண்ட் கேசினோஸ் பார்க்கலாம். அது பாருங்க திருப்பி அதே தான். அதுதான் அந்த பிக் டாடி. அவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. எஸ். அங்கே நைட்டில் தான் உங்களுக்கு வந்து கேம்பிளிங் அண்ட் ஆல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். இல்லை இல்லை, டே டைம் 24 hours. 24 hours. 24 hours இருக்காது. அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இட்ஸ் லீகல் இன் கோவா. கோவா பட் ஒன்லி. பட் லீகல்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க இப்போ இந்தியாவில் வந்து கேம்லிங் அவ்வளோ லீகலாக தான் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஆக்டர்ஸு, முன்னணி நடிகர்கள், அப்புறம் முன்னணி கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் அது மாதிரி பண்ணக்கூடாது. மக்களோட பணத்தை வந்து இந்த மாதிரி கேம்லிங்கில் செலவு பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஆசை. அது வந்து தமிழ்நாட்டில் பிளாக் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து பாருங்க, நம்ம இறங்கி வந்தாலும் அதே மாதிரி ஏறி ஒரு பாதை மேலே இந்த கோட்டைக்கு. எஸ். 360 டிகிரி எடுத்த இடம் அதுதான். அந்த இடத்துல தான் நம்மள அலோவ் பண்ணல, பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. சிஸ்டம்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்கல்ல. எஸ். இந்த இடம் நம்ம வந்த இடமா? அந்த சைடு தானே வந்தோம். அது இல்லை, இதெல்லாம் நம்ம இது பார்க்க பில்டிங்கோட நம்ம கார் வந்த வழி இது. நம்ம வந்து கோட்டையோட பின் பக்கத்துக்கு வந்திருக்கோம். நம்ம அதை சுத்திட்டு தான் வந்து முன்னாடி ஏறணும். நம்ம கார்ல நம்ம வரும்போது இந்த பாதையை பார்த்தோம். எங்களுக்கு கோட்டை எதுன்னே தெரியாமல இருந்தது. வீடியோ எடுக்கல. எடுக்கு. இந்த வாட்ச் டவர் வந்து கடல்ல இருந்து ஏதாவது கப்பல் வருதான்றது பார்த்து அது பாதுகாப்பா இருக்கிறதுக்காக பல வருஷத்துக்கு முன்னே கடல் பக்கத்துலயே இந்த மாதிரி ஒரு கோட்டையை கட்டியிருக்காங்க. ஆனா இது வந்து அரிக்கவே இல்லை. பாத்தீங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, அது இப்போ ஏற்கனவே அது பாழடைஞ்ச கண்டிஷனில் தான் இருக்குது. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே வந்து ஆட்கள் ஏறத்துக்கு வாய்ப்பே இல்லை. மேலே எப்படி அரிச்சிருக்கு பாருங்க. அந்த அது காரணம் என்னன்றீங்க? கடல் உப்பு காற்று அதுதான் காரணம். இப்போ உங்களுக்கு ஃபோர்ஸாக அந்த காத்தடிக்க தான் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த சொருவி செங்கல்லாம் உட்பட தெரியுது. மேலே வந்து அந்த மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பூசினது அப்படி பூசினபடியாக இருக்குது. ஆனால் அதுவும் வந்து பறவையோ இல்லை மிருகங்களோ மேலே ஏறி வாய்ப்பு இல்லை. இல்லை அந்த மாதிரிலாம் அது டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. கடலோட காத்தால அரிக்கிறது தான். இப்போ நம்ம கோட்டைக்கு உள்ள போகிற வழிக்கு போனோம்னா வரையிருங்க. ஸோ இதுதான் அந்த வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக காவா போட்டு அது மேலே கல்லை பதிச்சு தண்ணி வந்து உள்ளே போகிறதுக்காகவே அந்த கேப் விட்ருக்காங்க. இதுதான் அந்த வாட்ச் டவர். எந்த வழியில போலாம்? அது வந்து மேலே ஏறுற வழி. அது கிடையாது. அது மேலே இருந்து தான் வந்தோம் நம்ம. ஸோ இதுதான் கீழே போகிற வழி. ஆமாம். இப்போ நம்ம டிக்கெட் எடுத்த கவுண்டருக்கு நம்ம இப்போ கீழே போகிறோம். இந்த இடத்துக்கே போயிட்டுதா? ஆமாம். அப்படியா? எஸ். யார் எக்ஸிட்டிங் இறங்கி வர தேவையில்ல. அப்ப அங்க இருந்தே நமக்கு வந்து வழி இருக்கு. பாருங்க, இதெல்லாம் வந்து ஜெயில் மாதிரி ரூம் தான் கட்டி விட்டுருங்க. பாருங்க நெரு கிணறு அகழ்வாரி மாதிரி இருக்கு. கிணறு சுத்தமான தண்ணிங்க. கிணறு அது? ஆமா, குடிக்கிற தண்ணிங்க. பாருங்க வாட்டர் எவ்வளோ எவ்வளோ கிளியரா இருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்த்தா ஜெயில் மாதிரி தான். ஆயுதங்கள் வைக்கிற இடமா இருக்கும். மேபி இருக்கலாம். நம்ம கீழே வந்துட்டோம்.
ஏரியா வந்து இது பரவான பகுதியா தான் இருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் கோட்டை வாசலுக்கு போற மாதிரி தான் இருக்கு வழி. அப்போ இது மேலே ஏறி திருப்பியும் நம்ம மறுபடியும் இறங்கணும். ஆமா. அப்போ இது வந்து ஒரு பாதுகாப்பு கிடங்கு. மேபி பாதுகாப்பு கிடந்தா இருக்கலாம், முன்னாடி வந்து ஜெயிலாக கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ஆயுதங்களை சேமிக்கிற. டிசைன் தான் இது வந்து ஆர்ச் டிசைன். நீங்க பாருங்க, பார்த்தாலே தெரியுதா? ஆக்சுவலாக ஒரு முன்னாடி நம்ம ஜெயிலாக யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு காத்து, கடல்ல மட்டும் காத்து வருதுக்காக அந்த இடம் ஜன்னல்ல வேடி பார்க்கலாம். ஆமா, இங்க வந்து ஃபுல்லா அந்த இரும்பு கிரில் வச்சு கேட்டு போட்டிருக்கலாம். ஆளுங்க அதான் ஜெயில். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் இருக்கு பாருங்க. சுரங்க பாதையா இருக்குமா இது? இல்ல, அதுவும் ஒரு வாட்ச் டவர் தான். ஒரு வியூவிங் பாயிண்ட். இது வந்து கல் வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த பகுதியில இருந்து நீங்க என்ன பார்க்க முடியும்னா, எதுவும் பார்க்க முடியாது. வாங்க. அந்த இதுதான் நினைக்கிறேன், வழிதான் நினைக்கிறேன். ஆமா, இதுதான் எக்ஸிட். பாருங்க எங்க அந்த இடம் கல் வச்சு மறைச்சிருந்தாங்களே, அந்த சைடு. அது அந்த சைடு, செவத்துக்கு அந்த சைடு இல்ல. ஆஹா, செவத்துக்கு அந்த சைடு இல்ல, அந்த கதுக்கு அண்ணாண்டு இருக்கு அப்புறம். அங்க இருந்து கூப்பிடுறேன். இதோ கீழே இருக்கு. இருக்கா? ஆமா, உங்களுக்கு தெரியுது அந்த இடம்? தெரியுதுங்க. வெளியே யாருன்னா வந்து கேட்டை தட்டுனா யாருன்னு அந்த வழியில இருந்து பார்த்துருப்பாங்க. எஸ், அது எவ்வளவு பாதுகாப்பான இடமா இருக்குல்ல. அவ்வளோ பெரிய சோறு. அப்ப இது ஆமா, கோட்டை சோறு பாத்தீங்களா? லென்த்து அது இப்படியே கூட வெளில ரோட்டுக்கு போகலாம். வேணாம், அது கேட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. இதுதான் கேட்டு வரும்போது சொன்னீங்க, கேட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு எப்படி யார போறீங்க அப்படின்ட்டு. இந்த பாறையில் ஒரு மரம்லாம் வருது, தென்னை மரம். ஆக்சுவலாக பாறை கிடையாது, இது மலை தான். மலையில் பாறையை பறித்து வழியாக்கியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம கீழே போயிட்டு காரில் ஏறி அடுத்து எங்கே போக போகிறோன்னு தெரியல. ஸோ பிளானர்ஸ் கார்த்திக் விஜயராஜ் வந்து எங்கே பிளான் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் கூட்டு போய் விடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் லொக்கேஷன் வி வில் ரிவீல் சூன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டு எடுத்து அந்த பில்டிங்க்கு நியர்பை வந்துட்டோம். ஸோ அந்த பில்டிங் தான் நம்ம டிக்கெட் எடுத்தது, தெரியுதா? பக்கத்துல தொங்கி பலாமரமும் அங்கே பாருங்க. இது எல்லாம் சீசனா என்னன்னு தெரியல, மேபி எல்லாமே பிஞ்சா தான் இருக்கு. இன்னும் 2 monthsல தொங்குது பலாக்காய். இது மாமரம். எக்ஸிட் வந்துட்டோம். ஸோ வி வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.